இன்று மார்கழி 7ஆம் நாள். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து 7ஆம் பாசுரம் மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் பார்ப்போம். போன பாசுரத்தில் ஒரு சின்ன பெண்ணை எழுப்பினா ஆண்டாள். இந்த பாசுரத்தில் நாயகியை எழுப்புறா, அதாவது தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எழுப்புறா. கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சு அரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. கீச்சு கீச்சுங்கிற சத்தத்தை ஆனை சாத்தான் பறவையெல்லாம் ஒன்றா கூடி கூவறதே, அந்த ஒளி உனக்கு கேட்கலையா பேய் பெண்ணே அப்படின்னு குறிப்பிடுற ஆண்டாள். அதாவது அவளோட குணத்தை அடிப்படையாக வச்சு சொல்லலை, கண்ணன் மேலே அளவு கடந்த பக்தி வச்சிருக்கிறதுனால பேய் பெண்ணே அப்படின்னு இங்கே குறிப்பிடுறார். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. வாசனையான கூந்தலை உடைய ஆயர்பாடி இடைப்பெண்கள் காசு மாலையும் குண்டு மாலையும் கலகலகலன்னு ஒலிக்க அவங்க கைகளை அசைச்சு மத்தினால கடையிற தயிரோட ஓசை உனக்கு கேட்கலையா. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். பெண்களின் தலைவியே, நாங்கள் கேசி என்னும் அரக்கனை கொன்ற அந்த நாராயணனை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ இதை கேட்டுக்கொண்டே உறங்கி கிடக்கிறாயே. பிரகாசமான முகத்தை கொண்டவளே, வந்து கதவை திற என்று ஆண்டாள் அவளுடைய தோழியை எழுப்புகிறார். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் அந்த கேசவாங்கிற திருநாமத்தை 7 முறை சொல்லிட்டு நம்மளோட வேலைக்கு கிளம்பி போனோம் அப்படின்னா அன்னைக்கு வேலை எந்த தடையும் இல்லாமல் முடியுங்கிறது நம்பிக்கை. கேசவன் அப்படிங்கிற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் அப்படின்னு தான் பொருள். நம்மளோட வாழ்க்கையில் வர தடைகளை நீக்கிறதுக்கு இந்த பாசுரத்தை நம்ம தினமும் சேவிக்கலாம். இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். கேசு கேசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். மார்கழி மாதம் அதிகாலை எழுவோம், அந்த கண்ணனை தொழுவோம், பக்தி செய்வோம், முக்தி பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், கண்ணன் திருவடிகளே சரணம்.